Biblical Psychology. Praise the Lord. Biblical Psychology மூலமாக இப்போ நம்ம கற்றுக்க போகிற விஷயம் என்னென்னா, பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் ப்ராமிஸ் வென் யூ ஆர் ஹாப்பி. டோன்ட் ப்ராமிஸ் வென் யூ ஆர் ஹாப்பி. மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்திலே, சந்தோஷமாக இருக்கும் பொழுது எதையும் நீங்கள் வாக்கு கொடுக்காதீர்கள், அல்லது வாக்குறுதி யாருக்கும் கொடுக்காது இருங்கள் என்று சொல்லி நாம் பார்த்துருக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறாங்க? சந்தோஷமாக இருக்கும்போது என்றைக்குமே வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்குமே ஒரு உறுதிமொழி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க? இதை வேதத்தின் அடிப்படையில் இருந்து நம்ம சிந்திக்க போகிறோம். மார்க் 6ஆம் அதிகாரம் 22வது 23வது வசனத்திலே பாருங்கள். ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், ஏரோதியாளின் மகளை நடனம் பண்ணும்படியாக அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய விருந்து செய்திருக்கிறார். அந்த விருந்துக்கு வந்த எல்லோருக்கும் முன்பாக அந்த சிறு பெண்ணை நடனம் செய்ய அழைக்கிறார். அவளும் நடனம் செய்கிறாள். அந்த நடனத்தின் விளைவாக எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த ஏரோதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். இப்போ ஏரோது பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த சந்தோஷமா இருக்க தருணத்துல ஏரோது ஒரு வாக்கு கொடுக்கிறான். என்ன வாக்கு அது? நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன். நம்ம பார்த்தோம், சந்தோஷமா இருக்கும்போது வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சந்தோஷமா இருக்கும்போது இந்த ஏரோது கொடுத்த வாக்குறுதியின் விளைவு என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். முதலாவது பாருங்கள், உறவுகள் பிளவுபட்டது. வேதத்துல பாருங்க, இந்த ஏரோது யோவான் ஸ்நானகன் அப்படின்ற அந்த தீர்க்கதரிசியோட நல்ல ஒரு உறவுல இருந்திருக்கிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள், நமக்கு அது நன்றாக புரியும். பிரியமானவர்களே, ஏரோதும் யோவான் ஸ்நானனும் கொண்டிருந்த உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி பாருங்கள். அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான் என்று சொல்லி. ஏரோதுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் நெருக்கமான ஒரு உறவு இருந்தது. பிரியமானவர்களே, அந்த நெருக்கமான உறவு இன்று பிளவுபட்டு போனது. பாருங்கள், அந்த சிறு பெண் நடனம் செய்திருக்கிறாள். அந்த நடனத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட ஏரோது ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள், ராஜ்யத்தில் பாதியானாலும் கொடுக்கிறேன் என்று சொல்லி. அப்படி ஏரோது சொன்ன உடனே இந்த சிறு பெண் தானாக எதையும் கேட்காமல் தன்னுடைய அம்மாவிடம் போய் என்ன கேட்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது பாருங்கள், யோவான் ஸ்நானகன் மீது மிகவும் கோபத்தில் இருந்த அவனுடைய தாய் அந்த சிறு பெண்ணை பார்த்து யோவானுடைய தலையை ஒரு தாளத்திலே வைத்து கொடுக்க சொல்லி கேள் என்பதாக, யோவானுடைய தலையை கேள் என்று ஒரு அம்மா அந்த பெண்ணிடம் சொல்லி அனுப்புகிறார். அந்த சிறு பெண்ணும் ஏரோதினிடத்தில் வந்து யோவானுடைய தலையை தர வேண்டும் என்று சொல்லி கேட்பதை நாம் பார்க்கிறோம். உடனடியாக வேறு வழி இல்லாமல் யோவானுடைய தலையை வெட்டி எடுத்து வந்து அந்த சிறு பெண்ணிடம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நடந்த காரியம். இதிலே பாருங்கள், ஏரோதுக்கும் யோவானுக்கும் நல்ல உறவு இருந்தது. அந்த உறவு அங்கே பிளவுபட்டு போனது. இப்படி ஏரோது சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது எதையும் கண்டு கொள்ளாமல் கொடுத்த வாக்குறுதியின் விளைவு ஒரு உறவு பிளவுபட காரணமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, பாருங்கள், 22வது வசனத்திலே சந்தோஷப்படுத்தினால் சந்தோஷமாய் இருந்தான் ஏரோது என்பதை பார்க்கிறோம். 26வது வசனத்திலே பாருங்கள், அதே ஏரோது எப்படி மாறி போனான்? அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். சந்தோஷமாய் இருந்த ராஜா 22வது வசனத்திலே சந்தோஷமாய் இருந்த ராஜா 26வது வசனத்திற்கு வரும்பொழுது மிகவும் துக்கம் அடைந்தான் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி ஒருவருடைய சந்தோஷம் துக்கமாக மாறியது? அதற்கு காரணம் அந்த ராஜா கொடுத்த வாக்குறுதி. மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது எதையும் கண்டு கொள்ளாமல் கொடுத்த வாக்குறுதி அவனுக்கே அவனுடைய சந்தோஷத்தையே அது துக்கமாய் மாற்றி போட்டது. அது மாத்திரமல்ல, அந்த ஏரோது ராஜா ஒரு சூழ்நிலை கைதியாக மாறும்படியான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தி விட்டது. அவன் நிர்பந்திக்கப்பட்டான். பாருங்கள், ஒரு நாட்டின் அரசன்
எல்லா உரிமைகளும் அவனுக்கு உண்டு, அந்த மொத்த நாடே அவனுக்குரியதுதான். ஆகவே தான் தைரியமாக அவன் சொல்கிறான், இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுத்து விடுகிறேன் என்பதாக. அவ்வளவு மேன்மையான முதன்மையான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ராஜா ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக மாறிப்போனான். ஒரு சிறு பெண் தலையை கேட்கிறாள். அது தகாத காரியம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனால் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன? மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது அவன் கொடுத்த வாக்குறுதி. அது மாத்திரமல்ல, இறுதியாக பாருங்கள், யோவானை சிரச்சேதம் செய்து விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள். அவனுடைய தலையை துண்டித்து அந்த சிறு பெண்ணிடம் கொடுத்து விட்டார்கள். ஒரு நீதிமான் அநியாயமாக கொல்லப்பட்டான். இதற்கு காரணம் என்ன? மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது எதையும் கண்டு கொள்ளாமல் கொடுத்த வாக்குறுதி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ தருணங்களில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எதையுமே சிந்திக்காம வாக்குறுதி கொடுத்துருவோம். அதனால தான் சொல்கிறாங்க, டோன்ட் ப்ராமிஸ் வென் யூ ஆர் ஹாப்பி. மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது எதையுமே நீங்கள் பிறருக்கு வாக்காக கொடுக்காதிருங்கள், அல்லது உறுதிமொழி கொடுக்காமல் இருங்கள். அப்படி என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கிறது, யாக்கோபு 5:13 உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவேளை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா, சந்தோஷமாக இருக்கிறீர்களா, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சங்கீதம் பாடுங்கள் என்று சொன்னால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தரை மகிமைப்படுத்த தவறும் பொழுது நம்மை நாமே மகிமைப்படுத்திக் கொள்வோம் பிரியமானவர்களே. அது அங்க தவறாக முடிந்துவிடும். பாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இவன் தன்னுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்த பார்க்கிறான். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் கேள், ராஜ்யத்தில் பாதியானாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எதையும் சிந்திக்காமல் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காதிருங்கள். மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமான கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒருபோதும் இந்த தவறை செய்து விடாதிருங்கள். நிச்சயமாகவே இது உங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. நன்றி.